மற்றும் மரிய லேசி உடைய பிறந்த நாள். கமலா, ஹாப்பி பர்த்டே. மரித்த கேத்ரின் தாஸ், ஆல்பர்ட் இறுதிநாதன், சிகாமணி, ஃபிலோமினா, மேரி ரோசரி மற்றும் மரித்த எல்லா ஆண்களுக்காக, குடும்பத்தில் மரித்த எல்லா ஆண்களுக்காக இந்த கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதரர்களே, இன்று புனித லூயிஸ் மான்ஃபோர்ட் புனிதருடைய திருவிழா. இவர் 1673 ஆண்டில் பிறந்து 1716 ஆண்டில் மறைத்தவர். இவர் 43 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். பிரான்ஸ் நாட்டுக்கு சேர்ந்தவர். இவர் அவருக்கு அன்னை மேலே இருந்த அன்புனால அவர் ஒரு குருவாயிட்டு ஒரு காங்கிரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுதான் மவுண்ட் அப்படின்றது. அதில் 3 பெரியது, ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு, லே பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 குரூப்புங்களை அவர் தொடுகிறார். ஆனால் இவர்கள் சேர்ந்தவர்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னா, அன்னை பற்றி பேசுறது மற்றும் மாதா பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிப்பது. அது எல்லாமே இந்த டிவோஷன், மாதாவுடைய அன்பையும் பாசத்தையும் மற்றும் அவருடைய விசுவாசத்தை கொண்டு அவர்கள் மக்களுக்கு அந்த மரியாதை அப்படின்வாங்க. அந்த மாதா பற்றி பேசிக்கும், அதை பற்றி தெரிந்து கொடுக்கறதுக்கும் அவருடைய வேலைகளாக இருக்கு. அதனால இன்று விசேஷமாக மாதா மேல் இருக்கிற அன்பும் நமக்கும் அந்த ஆசிரியம் தரும்படியும் மற்றும் நாம் எப்பொழுதுமே திருச்சபைக்கு ஒரு குடும்பத்தினராக வாழக்கூடிய அந்த தன்மை கடவுள் நமக்கு தரும்படி இந்த திருமணியில் மன்றாடுவோம். எல்லா உலகிடமும் சகோதர சகோதரே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடுகின்றேன். எல்லாம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வு அழைத்து செல்வராக. ஆமென். இரக்கம்
ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 11, இறைவார்த்தைகள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸ், அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களும் சைப்ரஸ், சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. உங்கள் பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பார். பல்லவி. இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். Alleluia. Alleluia.
வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும். அவையும் என் பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கைகளிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரிடம் என்று பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் ஏரியாவில் நீங்கள் போனீங்கன்னா குப்பை எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த வழியில் போகிறவங்க எல்லாருமே அந்த குப்பைன்னு தான் பேசுவாங்க. அதை பார்த்துட்டு பாரு எல்லாம் குப்பை போட்டிருக்காங்க. அதில் அவங்களும் போட்டிருப்பாங்க இல்லையா? வழியில் நீங்கள் எந்திரிச்சிட்டு முன்னே நீங்கள் போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, அந்த போலீஸ் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக குப்பை இருக்கும். அந்த குப்பை யார் போடுறது? அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் போடுறாங்க இல்லையா? இப்போ குப்பை யாரும் போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த குப்பையை யார் கிளியர் பண்ணுறது? யார் பண்ணணும்? சில நேரத்தில் நம்முடைய இன்வால்மெண்ட் தனிப்பட்ட முறையில் நம்ம போயிட்டு அதை சரி பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் பொதுவாக நம்ம சொல்லுவோம், வர குப்பை போட்டுக்கிறாங்க, ஸ்மெல் வருது, இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த குப்பையில் நம்முடைய குப்பையை நம்ம போட்டிருப்போம். கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் திருச்சபையில் இந்த மாதிரி நடக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருச்சபைன்றது அது பிஷப்ஸும் ப்ரீஸ்டுக்கும் மட்டும் தான் அதை வழி நடத்தணும், ப்ளஸ் அவங்க தான் நற்செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் பெற்ற ஒருவரும் அவர் திருச்சபைக்கு சேர்ந்தவர்கள். பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்கிறாங்கல்ல, கடவுளுடைய உடலுக்கு சேர்ந்தவர்கள். நான் எனக்கு எவ்வளோ எனக்கு கடவுள் அருள் கொடுத்துருக்காரோ அதே அருள் உங்களுக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. நான் எப்படி பொறுப்பாக நான் இருக்க வேண்டுமோ அதே போல் நீங்களும் அந்த பொறுப்போடு இருக்கணும். நான் எப்படி நான் சேவை செய்கிறேனோ இல்லை கடவுளுடைய வார்த்தையை கொடுக்குறேனோ அதே போல் நீங்களும் செய்ய வேண்டும். இதுதான் திருச்சபையின் சட்டமும், இதுதான் திருச்சபையுடைய வழக்கம் கூட. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குப்பை இருக்கிறத அவங்க பார்த்துப்பாங்க, யாரும் அதை க்ளீன் பண்ணுறதும். ஆனால் நம்ம அதை போடக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மையோடு நம்ம இருக்கிறது. அதுபோல் சில நேரத்தில் நம்ம திருச்சபை நம்ம ஏன்னா எனக்கு எந்த பொறுப்பு கிடையாது. அது ஃபாதர்ஸு, பிஷப்ஸு, சிஸ்டர்ஸ் அவங்களுடைய பொறுப்பு, அவங்க தான் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் நம்ம இருக்கிறோம். என்னுடைய நற்செய்தியில் முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது பர்னபாஸ் அப்படின்ற ஒரு புனிதர், அவரை திருச்சபை ஜெருசலேம் திருச்சபை ஆண்டியோக் அப்படின்ற ஊருக்கு அவர் அனுப்பி வைக்கும் பொழுது அவரை பற்றி இப்படி சொல்லப்படுகிறது. He was a good man, full of Holy Spirit and faith. அவர் நல்ல மனிதன். அவர் முழுமையாக பரிசுத்தாவியோடு நிறைக்கப்பட்டவர்கள் மற்றும் விசுவாசத்தில் இருப்பவர்கள். எல்லாம் நல்ல ஒரு மனிதன் சொன்னாலே அதில் எல்லாமே இருக்குது. ஆனால் ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஃபெய்த்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. கிறிஸ்துவர்களே, ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா இந்த 3 வரவசனம் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம நல்ல மனிதர்களாக இருக்கணும். ஆணோ பெண்ணோ நல்ல மனிதர்கள் அப்படின்னு பேர் எடுக்கணும், நல்ல மனிதன். ரெண்டாவது பரிசுத்த ஆவியால் நம்ம நிரம்பியிருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம விசுவாசத்துடைய மனிதர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 பொருள்கள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பொருள்கள் என்கிட்ட இருக்கா? என்னது, நான் ஒரு நல்ல மனிதனா? அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது? நான் ஜஸ்டிஃபை பண்ணணுமா இல்லை மக்கள் என்னை பற்றி சொல்லணுமா என்னார் நல்லவர் அப்படின்னு? ஒன்று. பரிசுத்தாவி என்னிடத்தில் இருக்கிறாரா? முழுமையாக இருக்கிறாரா? மூணாவது என்னிடத்தில் விசுவாசம் இருக்கா?
அந்த விசுவாசம் எத்தகையான விசுவாசம். அடுத்து வந்து அந்த ஆன்டியோக் அப்படின்ற ஊரில் போகிறவருக்கு அந்த குழப்பம். அவர் சொல்றது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்றது இவருக்கும் புரியல, கன்ஃபியூஷனாக இருக்கு. பாருங்க, ஏற்கனவே அவர்கிட்ட பரிசுத்தாவி இருக்கு, ஆனாலும் அவரால் வந்து அங்கே இருக்க ஜனங்களுக்கு சரியா அவர் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் பால் எங்கே இருக்கிறவரை போய் தேடி கொண்டு வராங்க. போயிட்டு அவரை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வந்து அவர் மூலியமா தெளிவுபடுத்துறாரு. புரியுதுங்களா? அவர்னால சில விஷயங்களுக்கு வந்து பதில் கொடுக்க முடியல, ஆனால் பால் எங்கிறவரை போய் தேடி கொண்டு வந்து அவர் மூலியமா அந்த ஆண்டு ஃபுல்லாக அந்த மக்களுக்கு அந்த விசுவாசத்தை வளர்த்துறாங்க. சில நேரத்தில் நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது நம்ம மற்றவங்களுக்கு தெரிஞ்சு கற்றுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது, நம்மளே ஒரு இப்போ எங்களுக்கு கூட நிறைய படித்து அதெல்லாம் ஃபார்மேஷனாக போயிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ஃபார்மேஷன் இருக்கும். நம்மளுக்கு வந்து வருஷத்தில் 2, 3, 4 முறை வந்து எங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்குவாங்க பிஷப் ஹவுஸில். நாங்கள் போகிறோம், நாங்களும் நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க, நிறைய வேறு வேறு குரூப்பில் வந்து நம்மளுக்கு ரிட்ரீட், ரிகலெக்ஷன், அந்த மாதிரி நிறைய விஷயத்தை கடவுள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அது நாங்களும் அப்கிரேட் பண்ணிக்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட வந்து சில விஷயம் நம்மளுக்கு தெரியலன்னா விசுவாசத்தை அதை கற்றுக்கணும். அதை கற்றுக்கிறது தான் அன்பியம். ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எதுக்கு இருக்குன்னா, நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியாத இருக்கும் பொழுது அந்த அன்பியத்து மூலியமாக நம்ம வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்குவோம். பாருங்க, அவருக்கு அந்த பரிசுத்தாவி இருந்தால் கூட அவருக்கு வந்து அவருடைய நோக்கம் என்னன்னா, மக்கள் வந்து விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அதுக்காக அவர் போய் அவரை கூட்டுன்னு வந்து அவங்க மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு பதில் கொடுக்குறாரு. அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாசகத்தில் முதல் இவர் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஆன்டியோக்கில் தான் வந்து சொல்கிறாங்க. பாருங்க, இந்த கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றது வந்து யாரும் அந்த டைட்டில் கொடுக்கல, இயற்கையாகவே வந்தது. எப்படின்னா, கிறிஸ்தவ பின்பற்றவர்கள் வந்து சாக்ரிஃபிஷனாக இருந்தாங்க, உயிர் விட்டுருந்தாங்க, அவங்க எல்லாமே அழைத்து போனாலும் அவங்க கடவுளுக்காக விசுவாசத்தோடு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது மற்ற ஜனங்கள் வந்து விசுவாசம் இல்லாத ஜனங்கள் தான் இவர்களை பார்த்து இவர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மை பார்த்து கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கை பொருள் தான். கிறிஸ்துவன்களே, இதோ என்னுடைய நற்செய்தி ஏற்ற மாதிரி இந்த முதல் வாசகத்தில் கடவுள் தெளிவாக நம்மளுக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டு மற்றும் என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க, நீ தான் மெஸ்ஸியாவா அப்படின்னு எங்களுக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் நம்பல. திருச்சபையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்தது, திருச்சபை மூலியமாக கடவுள் பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆதரைகள் சொன்னாங்க அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர கடவுள் நம்மகிட்ட சொல்கிறாங்க நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா சில நேரத்தில் வந்து கடவுள் வந்து திருச்சபை மூலியமாக தான் பேசுவார். அப்படி பேசும் பொழுது நம்ம வந்து காது வந்து கேட்கணும். ஆண்டவரே சொல்கிறது, நான் சொன்னேன், அதை நீங்கள் நம்பவில்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால அந்த நம்பிக்கை விசுவாசத்தோட வாழக்கூடிய ஞானம் கடவுள் தன்னுடைய திருப்பில் கொண்டாடுவார். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாசமனையோடு வழியாக எங்களை என்றும் அழைக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரிய விரிவாக செய்ய எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாக அமைவதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்தன்மை புகழ்ந்து இருப்பது எல்லாவற்றும் மேலாக எங்கள் பாஸ்கவாக கிறிஸ்து பலியான சிறப்பு நாளில் உண்மை மிகுதியாக வாழ்த்து போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என் உலகின் பாவனை போக்கும் மெய்யான செம்மை அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் உமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க உலக மாணவர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே நேர்மையாகவே தூயவர் தூய்மைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவி பொழுதை காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் பாடுபட்ட உள்ளம் கழிந்து தம்மை கழிந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவில் அதனை பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீர்கள் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து உயிர்த்தார். கிறிஸ்து மீண்டும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறைவனின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்த்த வளர்த்து மீட்பளிக்கும் கிட்டத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமதோர் ஊழியம் புரி கலந்தனர் எங்களை ஏற்றுக்கொண்டு இதனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமல் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் பரவிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எளியோ எங்கள் ஆர்வீட்டர் எல்லா திருநிலையாளர் அனைவரோடும் உமது திருவில் நம்பி நிறைவேற சேர்ந்தோம். மேலும் உயிர்த்தலின் எதிர்நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியை ஏற்றிடும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாய் புனித மரியாளுடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேதும் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைப்படினால் பயிற்சி பெற்று நான் வந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கண்ணிகளாக கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிய பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களை விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொழுது மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் எடுத்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு பெரும் அமைதி பயன்படுத்துவோம். இருளின் சமரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இது உலகின் பாவம் போக்குபவர். செம்மறிலிருந்து கணக்கு பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். உன்னை பார்க்கலாம் துடிக்கின்றே, உடன் பேசலாம் அழைக்கின்றே, உடன் பேசலாம் அழைக்கின்றே, வந்து சந்திப்பாயா இறைவா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. வழிகாட்டும் உன் மொழி கேட்கின்றேன், பலிபீடம் தவறாது விழுகின்றேன். வழிகாட்டும் உன் மொழி கேட்கின்றேன், பலிபீடம் தவறாது விழுகின்றேன். வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன், வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன். தலைவாணி என் வாழ்வில் சந்திப்பாயா, தலைவாணி என் வாழ்வில் சந்திப்பாயா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா.
மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தை கனிவுடன் கண்ணோக்கியரும் உம் திருமகனும் உயிர் பதிப்புள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. Thank you, brother. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது